வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் ஆத்தூர் தளவாய்ப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் இந்திராணி, வயது 56. அதே பகுதியில் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். சம்பவத்தன்று கடையை அடைத்துவிட்டு மதியம் வீடு திரும்பினார். அப்போது பைக்கில் வந்த மர்ம நபர் இந்திராணி மீது மிளகாய் பொடி தூவிவிட்டு அவர் அணிந்திருந்த 2 பவுண்ட் செயினை பறித்து எஸ்கேப் ஆனார். சிசிடிவி அடிப்படையில் அதே பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளி கோவிந்தன் என்பவரை போலீசார் விசாரித்தனர். விசாரணையில் கோவிந்தன் செயின் பறிப்பில் ஈடுபட்டது உறுதியானது. 2 பவுண்ட் செயினை பறிமுதல் செய்த போலீசார் கோவிந்தனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பட்டப்பகலில் செயின் பறிபோன சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருச்சி மாநகர் மாவட்டம் பாஜக சார்பில் நம்ம ஊரு மோடி பொங்கல் விழா மன்னார்புரம் ராணுவ மைதானத்தில் இன்று நடக்கிறது. விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கிறார். விழா மேடை அருகே வரிசையாக 1008 பொங்கல் பானைகள் வைத்து பொங்கலிட ஏதுவாக இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. அமித்ஷா, பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட ஏதுவாக மேடையின் வலதுபுறத்தில் சிகப்பு கம்பளத்துடன் கூடிய மேடை அமைக்கப்பட்டுள்ளது. அமித்ஷா மேடையில் இருந்து நடந்து வந்து பொதுமக்களை சந்தித்து கையசைக்கும் வகையில் மேடையில் இருந்து 50 அடி அகலம் 30 அடி நீளத்திற்கு ரேம்ப் வாக் ஸ்டேஜ் அமைக்கப்பட்டுள்ளது. பெண்கள் 1007 பானைகளில் பொங்கல் வைக்க உள்ளனர். ஒரு பானையில் அமித்ஷா பொங்கல் வைக்கிறார். அந்த பகுதியில் இருபுறங்களிலும் பாஜகவின் பிரம்மாண்ட கொடிகள் பறக்கவிடப்பட்டு மேடையின் இடதுபுறத்தில் பிரதமர் மோடி, அமித்ஷா, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோரது கட் அவுட்டுகள் இடம்பெற்றுள்ளன. 40 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. முன்னதாக ஸ்ரீரங்கம் கோவில் சென்று அமித்ஷா தரிசனம் செய்தார். அமித்ஷாவை பார்த்ததுடன் அங்கு குழுமியிருந்த பொதுமக்கள் மற்றும் பெண்கள் பாரத் மாதா கி ஜெய் மற்றும் வந்தே மாதரம் என தொடர்ந்து மகிழ்ச்சியுடன் ஆரவாரமாக முழக்கமிட்டனர். அவர்களை பார்த்து கையசைத்த அமித்ஷா பாதுகாப்பு வளையத்தை மீறி மக்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று கைகுலுக்கி மகிழ்ந்தார். திருச்சி மாநகர் மாவட்டம் பாஜ சார்பில் நம்ம ஊரு மோடி பொங்கல் விழா மன்னார்புரம் ராணுவ மைதானத்தில் இன்று நடக்கிறது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கிறார். அவருடன் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், அர்ஜுன் ராம் மேக்வால், முரளிதர் மோஹோல், இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் உடன் வந்தனர். இன்று காலை திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவிலில் அமித்ஷா தரிசனம் செய்தார். கோவிலுக்கு சென்றபோது அங்கு திரண்டிருந்த மக்களுடன் கைகுலுக்கி மகிழ்ந்தார். தொடர்ந்து ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் அமித்ஷா தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் சார்பில் வடக்கு வாசலில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமித்ஷாவை பார்த்த மக்கள் மற்றும் பெண்கள் பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம் என தொடர்ந்து மகிழ்ச்சியுடன் ஆரவாரமாக முழக்கமிட்டனர். அவர்களை பார்த்து கையசைத்த அமித்ஷா பாதுகாப்பு வளையத்தை மீறி அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று கைகுலுக்கி மகிழ்ந்தார். தாயார் சன்னதி, சக்கர தாழ்வார், உடையவர் சன்னதி, மூலவர் சன்னதிக்கு சென்று வழிபட்ட அமித்ஷா தெற்கு வாசல் வழியாக புறப்பட்டு சென்றார்.